ரொம்பவும் டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு கடலப்பருப்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, 2 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் எப்பயும் போல் கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம் அப்படி நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கும்போது உப்பு மஞ்சளும் போட்டு வதக்குங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். அது கூட தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா குழையிற அளவுக்கு வதக்குனீங்கன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. புளி கரைச்சி ரெடி பண்ணும்போது புளி கரைக்கும் போதே வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தில் ஆட் பண்ணி புளி கரைச்சிக்கோங்க. நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க உருண்டையெல்லாம் கொட்டிடலாம். கொஞ்சம் நாள் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எப்பயும் போல தான் தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா மேலே லைட்டாக தூவி விட்டு நல்லா கலரி விட்டிங்கன்னா டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.